இன்றைக்கி மசால் தோசை செய்யலாம். அதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாண்டலில் எண்ணெய் நல்லா சூடு ஏறினோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், மஞ்சள், அது எண்ணெயிலே சேர்த்துக்கிங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்திலே பொரியலுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்தியாச்சு. நான் பாயில் பண்ணும்போது உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்தலை, அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கணும்னு கொத்தமல்லி தழை, நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பொரியல் ரெடி. இதவே உண்டை பிடிச்சி போட்டால் மசால் போண்டா, நம்ம மசால் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 in 1 பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மணத்தக்காளி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து அலச்சி எடுத்துருக்கேன். அதில் நல்லா வாசனைக்கு பூண்டு, காரசாரமாக இருக்கணும்னு 4 மிளகாய், இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரையை நல்லா ஆட்டி எடுத்துட்டோம். அதை தோசை மாவில் கலந்துடலாம். நல்லா மாவில் கலக்கிக்கலாம். மணத்தக்காளி கீரை தோசைக்கு, அதுவும் மசால் தோசை, கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கணும். பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் ரெடியாச்சு. தோசை தவா நல்லா சூடேறட்டும். நமக்கு தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. தோசை சுட்டுக்கலாம். எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் ஃபுல்லாக பாரு, இந்த மாதிரி நல்லா தின்னிக்கலாம். இந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சுட்டு நம்மளது 1 side ரோஸ்ட் தான், நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கிறதில்ல இல்லையா, அதனால் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை தோசை சுட்டுக்கலாம். எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தோசை தின்னிக்கோங்க. அப்போ தான், ஏன்னா நம்ம 1 side ரோஸ்ட் பண்ண போகிறோம், திருப்பி வச்சு வேக வைக்க மாட்டோம். அதனால் நல்லா அப்படி மெலிசாக தேய்ச்சிக்கோங்க.
நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய் வேணால் நெய் கூட சேர்த்திக்கோங்க. நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணோம்ல, அதையும் இதிலே வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பொரியல் ரொம்ப பிடிக்கும், நான் அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கோங்க. என்னுடைய ஸ்டைலில் மாற்றி யோசி. இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் மணத்தக்காளி கீரையும் மசால் தோசை. கலர் இப்படி தாங்க வரும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா இன்னொரு இந்த புறமும் இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதனால் திருப்பி போட்டிருக்கோம். தோசை வெந்து விட்டது, எடுத்துடலாம்.